மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக யோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைய மன்னாவின் தலைப்பு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தர். இதே வார்த்தையை யோபு 9ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலும் நாம் காண முடிகிறது. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராகி இருக்கிறார். ஆமெனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யோபு எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே உத்தமனாக, உண்மை உள்ளவனாக, நீதி உள்ளவனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக, பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக காணப்பட்டானோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவனை கர்த்தர் பின்னாளில் ஆசீர்வதித்தார் என்கிறது நிச்சயமாயிருக்கிறது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு ஆண்டவர் தந்திருந்தார். அவருடைய பிள்ளைகள், மேலும் பல பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த பிள்ளைகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் பிறக்கப்படவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யோபு புத்தகத்திலே அவன் பொல்லாப்புக்கு விலகினவனாயிருந்தான், தெய்வ பயமுள்ளவனாயிருந்தான். கர்த்தருக்கு பயந்தோர் வழிகளில் நடக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். பாக்கியம் நன்மை உண்டாயிருக்க பண்ணுகிறார். மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போலவும், பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவர கண்டுகளைப் போலவும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை உடைய வாழ்க்கையில நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், மனுஷனுக்கல்ல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பயந்திருங்கள், தெய்வ பயமுள்ளவர்களாய் காணப்படுங்கள். சங்கீதம் 31ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திறன் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவருடைய நன்மைகள் மிகவும் பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி எதுவும் சொல்லுகிறது. ஆமாம், அவரை நம்புகிறவர்கள் அவரிடத்தில் இந்த நன்மையை காண்கிறார்கள். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களும் அவரிடத்தில் இந்த மேன்மையான காரியங்களை காண்கிறார்கள். 112ஆம் சங்கீதத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவனுக்கு ஆண்டவர் அளிக்கிறார்? அவன் இறங்கி பிறருக்கு கடன் கொடுக்கிற மகனாக, மகளாக அவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவன் துச்செய்தியை கேட்கிறதுனாலும் அவன் பயப்படான். அவன் எல்லாவற்றிலும் அவன் உறுதியாய் நிற்பான் என்று சொல்லி காணப்படுகிறது. ஆசீர்வாதம் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் அது மெய்யான ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. அறியமானவர்களே, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நம்மை ஆண்டவரோடு இணைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்மை ஆண்டவரோடு
கிட்டி சேர்க்கிற ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள், இவைகள் எல்லாம் தான் நம்மை உயர்தலத்திற்கு, நித்திய வீட்டிற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பூமியிலே நாம் காண்கிற எல்லாம் மாயையா இருக்கிறது, அநித்தியமாக இருக்கிறது. ஆனால் நித்திய வீட்டிலே நமக்கென்று வைத்திருக்கிற நாம் வாழப்போகிற வாழ்க்கைதான் அது மெய்யான வாழ்க்கையாகவும் நிரந்தரமான வாழ்க்கையாகவும் அவரோடு இன்புற்றிருக்கிற அண்டாண்டு காலமாக நாம் வாழக்கூடிய மெய் வாழ்க்கையாக அந்த வாழ்க்கை இருக்கிறது. மனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்ய வேண்டுமானால், ஆண்டவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறவர்களுக்கு, மெய் வழியை பின்பற்றுகிறவர்களுக்கு, உண்மை உள்ளவர்களுக்கு அவர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய திருமணை நீங்கள் உண்மை உள்ளவர்களாய், உத்தமர்களாய், தெய்வ பயமுள்ளவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், பொல்லாப்புக்கு விலகினவர்களாய் காணப்படுங்கள். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தவர், யோபுடைய பின்மலையை ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். பொருளாதார ஆசீர்வாதத்தினால் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை ஜீவசாட்சியாய் நிறுத்துவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் பூமியையும் பூமியில் உள்ளவைகளையும் அண்ட சராசரங்களையும் வல்ல வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு மேகத்தூணாய் வருகிறவரே, உடைய வார்த்தை என்கிற திருவுணவினால் எங்களை வளமாய் போஷிக்கிறவரே, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுக்கு செய்கிறவரே, ஆசீர்வாதங்களுக்கு எங்களுக்கு நியமித்திருக்கிற, எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இன்று இல்லை என்று சொன்னாலும் ஆண்டவரை ஏற்ற காலத்திலே ஆண்டவரே சோத்திரப்பா, நீர் எங்களை உயர்த்த போறதுக்காக, மேன்மைப்படுத்த போறதுக்காக, ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத காரியங்களை நாங்கள் எங்கள் கண்களால் காணத்தக்கதாக எங்களுடைய நிலையை உயர்த்த போறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.